மத்திய அமைச்சர்கள் பொறுப்புடன் பேச வேண்டும் எனவும் தமிழக அரசு மற்றும் அரசியல் கட்சிகள் மக்களின் நலன் கருதி உரிமையை பாதுகாக்க போராடுகிறார்கள் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தளி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பங்கேற்றார். மேலும் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் லகுமையா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் ஊர்வலமாக வந்து வட்டாட்சியர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அஞ்செட்டி சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதனை உடனடியாக அமல்படுத்த கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய முத்தரசன், மத்திய அமைச்சர்கள் அவரவர்களின் பொறுப்புகளை உணர்ந்து பேச வேண்டும் எனவும், நான்காம் தர பேச்சாளர்களைப் போல பேசுவது முறையாகாது எனவும் குறிப்பிட்டார். நிர்மலா சீதாராமன் ஆகட்டும் அல்லது ஒன்றிய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷாவாகட்டும் அல்லது ஒன்றிய கல்வி அமைச்சராக இருக்கிற பிரதாப் ஆகட்டும், ஏனைய அமைச்சர்களாகட்டும், பாஜக தலைவர்களாகட்டும், அவர்களது பொறுப்பை உணர்ந்து பொறுப்போடு பேச வேண்டும். அவர்கள் எந்த பொறுப்பையும் உணராமல் போகிற போக்கில் ஒரு தெருவில் போகிற நாளாந்தர பேச்சாளர்களைப் போல பத்திரிகையாளரிடத்தில் பேட்டிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், பொதுக்கூட்டங்களில் பேசுகிறார்கள். தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் பிரச்சனையை திசை திருப்பவில்லை, மாறாக தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நலனை உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறார்கள், தொடர்ந்து போராடுவார். தளி தொகுதியில் தொடர்ந்து யானைகள், காட்டு பன்றிகள் வந்து விவசாயிகளுடைய நெல், கரும்பு, வாழை உள்ளிட்ட அனைத்து பயிர்களையும் சேதப்படுத்துகிறது. அதற்கு அரசின் சார்பில் வழங்குகின்ற நிவாரணம் போதுமானதாக இல்லை. அந்த நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம். அதோடு மட்டுமில்லாமல் எவ்வாறு நெல்லுக்கு காப்பீடு செய்கிறார்களோ அதே போல அந்த இன்சூரன்ஸை வந்து வனவிலங்குகளால் ஏற்படுகின்ற பயிர் சேதத்துக்கும் இன்சூரன்ஸ் செய்யப்பட வேண்டும் என்று சட்டமன்றத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறேன். வருகின்ற வனத்துறை மானிய கோரிக்கையிலும் பேசும்போது அந்த கோரிக்கை வைக்க உள்ளேன். இப்போதைக்கு பலாயிரம் பேர் கலந்து கொண்டு மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த மனுக்களை வட்டாட்சியரிடத்திலே கொடுத்து அவர்களுக்கு பட்டா கிடைக்கும் வரை, கடைசி மனிதனுக்கும் பட்டா கிடைக்கும் வரை கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களோடு நின்று போராடி அந்த பட்டாவை பெற்றுத்தரப்படும்.